3ஆம் தேதி பங்குச்சந்தை பெருமளவு வெளியேறுகிறது. அப்ப இது ஒரு செயற்கையான பொய்யான செய்தியை வேண்டுமென்றே விட்டு அந்த இந்தியாவுடைய பங்கு சந்தைகளை விலை அதிகரிச்சு செய்துவிட்டு அந்த பெரும் முதலாளிகள் அந்த அதிகரித்த விலை இருக்கும்போது தங்களிடம் இருந்த பங்குகளை விட்டு விட்டார்கள். அப்ப இவையெல்லாம் இந்த திரிணாமுல் காங்கிரசுடன் சரியான உடன்பாட்டை செய்திருந்தால் மேற்கு வங்கத்திலே எல்லா தொகுதிகளிலும் மோடி கட்சியை தோற்கடித்திருக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்களால் தான், இந்த கூட்டணியை சரியாக அமைக்க முடியாத காரணங்களால் தான் அவர்கள் தோல்வியிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பை போட்டு விட்டார் சொன்னா, நாங்கள் சென்ற முறை பெற்ற வாக்குகளும்பாக இந்த முறை அதிகம் பெறுவோம். எங்களோட நோக்கம் அடுத்த சட்டசபை தேர்தலை அங்கு கைப்பற்றி வந்தார்னு சொல்லி இந்த முறை எத்தனை தொகுதியில பெற்று போறோம் அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஆனால் அவரை பொறுத்தவரையில அவர் பெரும் சவாலை கட்சிக்குள்ள சந்திக்க வேண்டி வரும். அரசியல் உறுதிப்பாடு, அதாவது இந்த தொடர்ந்து 5 ஆண்டுகள் பதவியில் இருக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றதுதான் இந்த வெளிநாடுகள் கருத்துல கொள்ள வேண்டியது. அவர்கள் அதில் தான் வெளிநாடுகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அந்த தகவல் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கின்றது. அவருடைய ஆதரவு தளம், அவருடைய ஆதரவத்துல இருக்குன்னு சொன்னால் அவருடைய கொள்கை மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், அதை சுருக்கமாக MAGA, மகா என்று சொல்கிறார்கள். அந்த மகா அதை ட்ரம்பால் அதை செய்ய முடியும் என்று நம்புகின்ற கும்பல் தான் இந்த இவருக்கு அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும், அவர் மீண்டும் ஆட்சி பெற வேண்டும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள். அந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேர்லர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இன்றைய கலையத்தில் எங்களோடு வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது இந்த நேரம் அடுத்த வாரம் இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்துவிடும் என்று நாங்கள் பேசியிருந்தோம். எதிர்பார்த்தது போல் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் எதிர்பார்த்த முடிவுகள் வரவில்லை என்ற மாதிரி பேசப்படுகின்றது. முதலில் இந்த தேர்தல் ஆகக்கூடிய சனநாயகம், லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறார்கள். அந்த கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். முடிவுகள் வந்திருக்கின்றது. என்ன விதமான நிலைப்பாடு? எதிர்பார்த்தது வரவில்லை என்றால் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? இது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தேர்தல் முடிவுகளை ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களும் ஒரு தொடர்ச்சியான பொய் பரப்புரைகள் தான் ஈடுபட்டு வந்தன. மோடியும் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியும் அமோக வெற்றி பெறுவார்கள் என்று தொடர்ச்சியாக அவர்கள் பரப்புரை செய்து அந்த மாதிரியான பிம்பத்தை உருவாக்கி வந்தனர். அது மட்டுமல்ல, பல மாற்றுக் கட்சியினர், குறிப்பாக பல மாநில கட்சிகளை கூட அவர்கள் தங்களுடைய அரச இயந்திரங்களை வைத்து மிரட்டல்கள் போன்ற பலவற்றை செய்து தங்களுடைய அந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமையின்மை, பொருளாதாரத்தை சரியான முறையில கையாளாமல் விட்டது. மற்றது பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் நன்மை அளிக்கக்கூடிய வகையில இந்தியாவை அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியது. இப்படிப்பட்ட காரணங்களால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறையிலும் பார்க்க இந்த முறை குறைந்த தொகுதிகளில் தான் வெற்றி பெற போகின்றது. சென்ற முறை தனியொரு கட்சியாக அறுதி பெரும்பான்மை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை அதை பெற தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியாகத்தான் தேர்தல் முடிவுகள் இறுதியில பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 261 தொகுதிகள்ல அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப 272 தொகுதி வேணும் அறுதி பெரும்பான்மைக்கு. அவர்களுடைய இதர இது 261 கூட்டணிக்கு 261 தொகுதிகள்ல தான் இறுதி வரையில வெற்றி பெற்றுள்ளார்கள். இன்னும் 12 இடங்கள்ல வெற்றி பெற்றாலே காணும்.
ஆனா 35 இடங்கள்ல இவர்கள் லீடிங்ல இருக்கிறார்கள், முன்னணி இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறார். பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தத்தில் ரூட் 40 அல்லது ரூட் 42 இடங்கள்ல தான் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அவர்களுடைய கூட்டணியில உள்ளவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரை நாங்கள் முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டும். ஒன்று சந்திரசேகர ராவ் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர், மற்றவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் காங்கிரசுடன் தான் கூட்டணி அமைப்பதாக இருந்து பின்பு கடைசி நேரத்தில் அவர் காலவாரி வேறு பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் கூட்டணி அமைத்து விட்டார். அவர்கள் இந்த தெலுங்கு தேச கட்சியும் பீகார்ல வெற்றி பெற்ற கட்சி 2 பேர் சேர்த்து 30 தொகுதிகள் அவர்களுக்கு இருக்கின்றன. அந்த 30 தொகுதிகள் 296 தொகுதிகள் தான் இவர்கள் வெற்றி பெறப் போகின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அதுல 30 பேரும், அந்த 2 கட்சிகளை சேர்ந்த 30 பேரும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறினால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றப்போ ஒரு உறுதிப்பாடற்ற அரசியல் நிலை தற்போது இந்தியாவில் உருவாகி உள்ளது. நமக்கு தெரியும், உலகமெங்கும் ஒரு அரசியல் உறுதிப்பாடு மிகவும் குழம்பி போயுள்ள நிலை. பல இடங்கள்ல போர் நடக்கின்றது, பல இடங்கள்ல போர் அபாயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட கட்டத்துல இப்ப அமெரிக்காவில ஒரு யார் உடல் நலம் குன்றிய ஒரு வயோதிபரா அல்லது மனநலம் குன்றிய இன்னொருவரா, ஒருவர் தான் அமெரிக்காவில குடியரசுத் தலைவராக இந்த ஆண்டு இறுதியில வரப்போகின்றார். இப்ப சீனாவில பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில ஜி ஜின்பிங் பல கட்சி பிரச்சனையை எதிர்நோக்குவதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அவர் அங்கு உறுதியா இருக்கின்றார். அதே போலத்தான் போரில் ஈடுபட்டிருந்தாலும் ரஷ்யாவில ஒரு உறுதியான ஆட்சி இருக்கிறன்னு சொல்லலாம். இந்தியாவில உறுதியான ஆட்சி இல்லை அமையா அப்படின்னு என்ன சொன்னா, இந்த இரண்டு கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களும் குறிப்பாக சந்திரசேகர நாயுடு பெருமளவு வேண்டுகோள்களை முன்வைக்கக்கூடியவர். அதிலும் குறிப்பாக அவருடைய மாநிலம் தெலுங்கானா மாநிலம் பிரிந்து நிற்கின்றது. அப்ப அந்த வகையில அமராவதி என்ற ஒரு தலைநகரத்தை கட்டியெழுப்பதற்கு பெருமளவு நிதியை கோரலாம், பல அமைச்சு பதவிகளை கோரலாம். மற்றது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே இடையிலேயே ஓராண்டு காலத்து ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இப்படி எல்லாம் இருக்கிறது. அரசியல் உறுதிப்பாடற்ற நிலைமைதான் தற்போது இந்தியாவுடைய தேர்தல் முடிவை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் இன்னும் ஒரு செய்தி நடந்தது. 2-3 நாட்களுக்கு முன்னம் பாரதிய ஜனதா கட்சி 3-2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகளை வேண்டும் என்று பொய்யாக வெளியிட்டார்கள். அது விட்டவுடன் 3ஆம் தேதி, அதாவது தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளிவந்து கொண்டிருக்கிற 3ஆம் தேதி பங்குச்சந்தை பெருமளவு வெளியேறுகிறது. அப்ப இது ஒரு செயற்கையான பொய்யான செய்தியை வேண்டும் என்று விட்டு அந்த இந்தியாவுடைய பங்கு சந்தைகளை விலை அதிகரிச்சு செய்துவிட்டு அந்த பெரும் முதலாளிகள் அந்த அதிகரித்த விலை இருக்கும்போது தங்களிடம் இருந்த பங்குகளை விட்டு விட்டார்கள். அடுத்த நாள் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு உறுதியற்ற ஆட்சி தான் பெறப்போது, தேர்தல் முடிவு வந்தவுடன் பங்கு சந்தைகள் சரிய போகின்றன என்று அவர்கள் முதல் தெரிந்தபடியால் பங்குச்சந்தையின் விலையை தேர்தல் பெற முன்னம் போய் செய்ய விட்டு செயற்கையாக அதிகரிக்க செய்து பின்பு அந்த கட்டத்துல தங்களிடம் இந்த பங்குகளை விட்டுவிட்டு அடுத்த நாள் இன்று 4ஆம் தேதி பங்குகள் யாவும் வீழ்ச்சி அடைந்து விட்டன. ஏன்னா அரசியல் உறுதிப்பாடு இல்லை என்றபடியா பங்குகள் வீழ்ச்சி. அப்ப அந்த நேரத்துல பார்த்து அவர்கள் கூடிய விலைக்கு விற்றவற்றை தற்போது மலிவான விலை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப இதுல நாங்கள் அறிய வேண்டியது இதுதான், உலகமே அயோக்கியத்தனமாக போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறுதிப்பாடு இல்லை என்று நீங்கள் கூறும் பொழுது இன்னொரு கட்சியினுடைய ஆதரவை தேட வேண்டி இருக்கின்ற என்றால் முடிவினூடாக என்ன விதமான குழப்பத்தை ஏற்படுத்த போகிறது? இந்த முடிவில் குழப்பம் என்று சொன்னால் பொது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மோடியைத்தான் ஆட்சி அமைக்கும்படி எல்லா தேர்தல் முடிந்தவுடன் அழைப்பேன் என்று சொன்னா ஒரு தனிப்பெரும் கட்சியாக அவர்களுடைய கட்சி தான் இருக்கின்றது என்ற அடிப்படை அழைத்த பின்பு அப்ப இது ஒரு புறம் இருக்கட்டும். ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியினுடைய
சந்திரபாபு நாயுடுவுடன் அவருடன் 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கின்ற அவருடன் சரத்பவார் என்ற இந்த காங்கிரஸ் கூட்டணியில உள்ள தேசியவாத காங்கிரஸ் ஒரு பிரிவினுடைய தலைவர், மும்பை தளமாக கொண்டு செயல்படுகின்ற சரத்பவாரும், அதுபோல அவர் ஒரு தெலுங்கு என்றபடியா தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரும் எப்ப சரத்பவாரும் ஸ்டாலின் காங்கிரஸ் உள்ள கூட்டணியில இருந்த அவர்கள் இதுவரை தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுவார்த்தை நடந்துகிறார்கள். அவர்கள் தங்களுடன் கூட்டணி அமைப்பதற்காக. அதே போல பீகார் அரசியல்வாதிகளிடம், பீகார் பிராந்திய அரசியல்வாதிகளிடமும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இது போல வேறு பல உதிரி கட்சிகள் பல இருக்கின்ற 1-2 தொகுதிகள் வெற்றி பெற்ற கட்சிகள். இப்ப அவற்றில் இப்ப இந்த குதிரை பேரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஆட்சி உறுதிப்பாடு இல்லாத நிலையில அது உள்நாட்டிலும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே பல இந்தியாவில் பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. சாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, மத பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று இன்னொரு பக்கம், மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உள்நாட்டு பிரச்சனையும் அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். மற்றது இப்போ இனி அமைச்சரவை அமைக்கும் போது இப்ப மீண்டும் நிர்மலா அம்மையாரை ஜெய்சங்கரை அமைச்சராக்கினால் ஒரு பாரிய கேள்வி வரப்போகின்றது. இவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் ஏன் இவர்கள் மீண்டும் அமைச்சராக்கப்படுகின்றார்கள்? ஏன் அவர்களுடைய சாதிதான் காரணமா? அந்த ஒரு கேள்வியும் அங்கு வரப்போகின்றது. மோடி அவர்களுடைய தலைமை வழிகாட்டலை சோதிக்கும் ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஏனென்றால் கடந்த 2 தேர்தலை பார்த்தால் நிறைய ஆசனங்கள் கிடைக்கிறது. எனவே அவருக்கு இலகுவாக கொள்கைகள், திட்டங்கள், மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த நிலைமை இருப்பது இது ஒரு சோதிக்கும் இவருடைய ஆட்சி என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதனால் ஆட்டம் காணுவாரா அல்லது எப்படி பயணிப்பார் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? குஜராத்தில் ஒரு சிறந்த ஆட்சி நடக்கின்றது என்று ஒரு போலி பரப்புரையை அப்போது இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் ஒரு பரப்புரையை செய்து, அது மட்டுமல்ல, உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல ஷங்காய், சீனாவுடைய ஷங்காய் மாகாணத்தில் உள்ள ஒரு பேருந்து தடுப்பு நிலையத்துடைய படத்தை எடுத்து அது இந்தியாவில மோடி ஆட்சி நடக்கின்ற குஜராத்தில் உள்ள பேருந்து நிலையம் என்று சொல்லி கிராம பக்கங்கள்ல, மற்ற மாநிலங்களில் உள்ள கிராமப்புறங்கள்ல பரப்புரை செய்து, அப்ப அவரை கொண்டு பார்த்தோம். அவர் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த நாடு உருப்படும் என்று சொல்லித்தான் 2014ஆம் ஆண்டுல அவரை குஜராத்தில் நல்ல ஆட்சி செய்தவர் என்று கொண்டு வந்தாலும் 2019 மூடி அலை வீசியது மோடி தான் வேண்டும் என்று வந்தார். இந்த முறை மோடி அலை எடுபடவில்லை. மோடியோட பிம்பம் பல முனைகள்ல உடைந்து விட்டது. அவர் அதானியினுடைய ஆள், அம்பானியினுடைய ஆள் என்ற மாதிரி என்றெல்லாம் பெறப்பட்டது, என்றெல்லாம் பரப்புரை செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் ஏழை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இப்படிப்பட்ட காரணங்களால அவருடைய பிம்பம் உடைந்து மோடி எதிர்ப்பு அலை ஒன்று உருவாகிவிட்டது. ஆனால் இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்துல காங்கிரஸ் கட்சிகள் பெரிய தவறை விட்டிருக்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு சந்திரசேகரபாபு நாயுடு காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்பி இருந்தார். ஆனால் அவரை புறந்தள்ளி விட்டார்கள். இப்போது அவர் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். மாநில தேர்தலிலும் அவர் முதலமைச்சராக வெற்றி பெறுகின்றார். ஆந்திராவில அங்கு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிக 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுகின்றார். அப்ப அவருடைய தேர்வு காங்கிரஸ் கட்சி விட்ட பெரிய பிழை அவருடன் கூட்டு சேராது. காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாத கட்சிக்கு சரியான முறையில விட்டு கொடுத்து, அதாவது உத்தரப்பிரதேசத்துல சரியான முறையில விட்டு கொடுத்து அங்கு அகிலேஷ் யாதவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால் இந்த இந்தியாவினுடைய தேர்தலுக்கு முக்கியமான களமாக கருதப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்துல சென்ற முறை 64 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. 80 தொகுதிகள்ல, மொத்தம் 9 தொகுதிகள்ல 64 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இந்த முறை 36 தொகுதிகள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி அங்கு பெருவெற்றி ஈட்டி இருக்கின்றது. அங்கு ராகுல் காந்தியும் அமோகமா வெற்றியை ஈட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்ல,
அவர்களுடைய இன்னொரு பரம்பரை தொகுதியான ரெபரேலி என்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் ஸ்ரீமதி ராணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபல பாஜக அமைச்சரை தோற்கடித்திருக்கின்றார். சென்ற முறை அந்த ரெபரேலி தொகுதியில ராகுல் காந்தியை ராணி தோற்கடித்திருந்த அந்த ராணியை இன்னும் ஒரு புதிய காங்கிரஸ் வேட்பாளர் தோல்வியடைத்திருக்கிறார், KL சர்மா என்பவர். அப்ப இந்த கூட்டணியை அங்கு சரியாக அமைத்தபடியால் அதிக தொகுதிகளை அந்த பிராந்திய கட்சிக்கு விட்டுக் கொடுத்தபடியால் தான் அங்கு அவர்களால் சாதிக்க முடியுது. அதே மாதிரி வேறு மாநிலங்கள்ல குறிப்பாக தெலுங்கானாவில மற்ற கர்நாடகாவில எல்லாம் இவர்கள் சரியான முறையில தொகுதி உடன்பாடுகளை செய்யவில்லை காங்கிரஸ் கட்சியினர். திரிணாமுல் காங்கிரசுடன் கூட்டணியில இருந்தாலும் ஆனா தொகுதி உடன்பாட்டில மேற்கு வங்கத்துல இவர்கள் ஒரு உடன்பாட்டை திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையில ஏற்படாதபடியால் அங்கு காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. 9 அல்லது 10 தொகுதிகள்ல அங்கு மோடியினுடைய கட்சி வெல்ல போகின்றது. அப்ப இவையெல்லாம் இந்த திரிணாமுல் காங்கிரசுடன் சரியான உடன்பாட்டை செய்திருந்தால் மேற்கு வங்கத்திலே எல்லா தொகுதிகளிலும் மோடி கட்சியை தோற்கடித்திருக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்களால் தான் இந்த கூட்டணியை சரியாக அமைக்க முடியாத காரணங்களால் தான் அவர்கள் தோல்வியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு கூட்டணி வைப்பதாக இருந்து பின்பு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையிலுள்ள தனிப்பட்ட குரோதங்களாலும் மற்றது இவர்கள் அந்த கட்சியை 2ஆக பிரிக்க செய்த சதியாலும் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடியையும் பிரிக்க செய்த சதிகளாலும் தமிழ்நாட்டிலும் பின்னடைவை சந்தித்தார். ப்ளூம்பர்க் நிறுவனம் கூறியது ஃபாஸ்டஸ்ட் growing economy in the world, அதாவது வெகு விரைவாக வளர்ச்சி அடைந்து வரும் உலக நாடுகளில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னிலையில் நிற்கின்ற என்று கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள் உறுதிப்பாடற்ற தேர்தல் முடிவுகள் என்ன விதமான விளைவை இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் இடையூறாக இருக்கு என்பதை அமைச்சரவை வைத்துக் கொண்டால் சொல்ல முடியும். இப்போ உறுதிப்பாடற்ற அரசு என்று இருக்கும் போது வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறுவது குறையும். அது கட்டாயம் நடக்கும். இப்ப கடந்த 2-3 ஆண்டுகளாக பெருமளவு வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தன. சீனாவிலிருந்து முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்தது என்ற இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நடந்தன. வால் ஸ்ட்ரீட் கூட மும்பை பக்கம் கடைக்கண் பார்வை செலுத்துகின்றது. இப்படிப்பட்ட பல செய்திகள் வந்தால் அந்த வெளிநாட்டு முதலீடுகள் வருவதில்லை, பெருமளவு பின்னடைவு ஏற்படும். உள்நாட்டில் உள்ளவர்கள் கூட முதலீடு செய்வதற்கு ஒரு தயங்குவார்கள். யார் அமைச்சரவை அமைப்பதை பற்றித்தான் அந்த அரசியல் உறுதிப்பாடு எப்படி பொருளாதாரத்தை பாதிக்க போகுது என்று சொல்ல முடியும். சரி, இனி தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது? திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? யார் அங்கே முன்னிலையில் நிற்கின்றார்கள்? எவ்வாறு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது? ஸ்டாலினை பொறுத்தவரையில சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார். பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றார். மீண்டும் தற்போது இந்த மாநிலங்களவை தேர்தலில் கடைசியாக கிடைத்த செய்தியின்படி 40 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெறப் போகின்றார் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது. அப்ப ஸ்டாலினை பொறுத்தவரையில அவர் தன்னுடைய கட்சியை திறமாக நிர்வகிக்கிறார் என்று தெரிகின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையே அந்த மாவட்ட வட்ட கட்டமைப்புகள் தான். மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் என்று பெயர்கள். மற்றது அந்த பூத் கமிட்டின்னு சொல்றார்கள், அந்த வாக்குச்சாவடி குழுக்கள். அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய உயிர் நாடி, அடி வேர் வந்து அவர்களை திறம்பட செய்ய வைப்பதில் ஸ்டாலின் வெற்றி பெற்றபடியால் தான் இந்த கட்சி வெற்றி அவர்களால் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட சட்டசபை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை. அப்படி நான் சொன்னாலும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய இடத்தை தொடர்ச்சியாக தக்க வைத்துள்ளார். பல இடங்களில் அவர்கள் சிறந்த முறையிலும் அதிக அளவு வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். வாக்கு எண்ணிக்கைகள் தொடர்பான தகவல்கள் இன்னும் பெறாதபடியால் அதை இப்போது விட்டுவிடுவோம். ஆனால் அவர்கள் பொதுவாக சென்ற தேர்தலும் இந்த தேர்தலில் சிறப்பாக அவர்கள் செயற்படுகின்றார்கள் சொல்லலாம்.
சென்ற தேர்தலில் தேனி தொகுதியில காங்கிரஸ் சார்பில் திமுக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவர் தோல்வி பெற்று பன்னீர்செல்வத்துடைய மகன் தான் ரவீந்திரன் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை தேனி தொகுதியில கூட இந்த முறை தேனி தொகுதியில போட்டியிட்டவர் டிடிவி தினகரன், அவர் தோல்வியை சந்திக்கின்றார். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில அவர்கள் 100க்கு 100 மார்க்ஸ் போடக்கூடிய அளவுக்கு செய்திருக்காங்க. எடப்பாடியாரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கட்சியை தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். தன்னுடைய வாக்கு வங்கியை பெருமளவில் இழக்கவில்லாவிட்டாலும் ஒரு தொகுதியில கூட அவர் வெற்றி பெறவில்லை. அது தோல்வி அல்லவா? இது எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பை போட்டு விட்டார் என்று சொன்னா, நாங்கள் சென்ற முறை பெற்ற வாக்குலம்பாக இந்த முறை அதிகம் பெறுவோம். எங்களோட நோக்கம் அடுத்த சட்டசபை தேர்தலை அங்கு கைப்பற்றுவதான்னு சொல்லி இந்த முறை எத்தனை தொகுதியில வெற்றி பெறுவோம் அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஆனால் அவரை பொறுத்தவரையில அவர் பெரும் சவாலை கட்சிக்குள்ள சந்திக்க வேண்டி வரும். அதை எப்படி இனி சமாளிக்க போகின்றார்? ஏற்கனவே அவர் மீது அதிருப்தி உள்ள பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். அது மற்றது பன்னீர்செல்வத்துக்கு போனோம்னு சொன்னால் அவர் ரெண்டுங்கட்டானா போய் இப்போது அவரும் தேர்தலில் போட்டியிட்டு அவரும் தோல்வியைத்தான் சந்திக்கிறார். கட்சியை இழந்து விட்டார். கட்சியை கைப்பற்ற முடியவில்லை. அதே போல டிடிவி தினகரனும் அதே மாதிரிதான். இனி சசிகலா அக்கா என்ன நகர்வை செய்ய போகிறார்? அவரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் கைப்பற்ற முடியுமா? இவ்வளவு தூரம் கட்சியிலுடைய 2ஆம் கட்ட தலைமைகளும் மாவட்ட தலைமைகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றன என்பதை பற்றித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல முடியும். படுதோல்விக்கு என்ன முக்கிய காரணம் என்ன? அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற பிளவா? அவர்கள் சரியான கூட்டணி அமைக்கவில்லை. மற்ற அவர்களுக்கு இடையில் உள்ள பிளவும் சிறந்த பரப்புரையாளராக ஸ்டாலினும் ஒரு சிறந்த பரப்புரையாளர் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிறந்த பேர் ஒரு நல்ல பரப்புரையாளர் மேல நல்ல தலைவராகவும் இல்லை. மற்றது பெருமளவு பணத்தையும் செலவழிக்கின்ற போல தெரிகின்றது. தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டையும் எடுக்காமல் இதற்கு முதல் நடந்திருக்கிறதா? முன்பு நடந்திருக்கின்றார். ஒரு முறை கருணாநிதி வெற்றி பெற்றிருக்கின்றார். 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதுபோல மாறியும் நடந்திருக்கின்றார். சீமான் அவர்கள் தொடர்பாக நிச்சயமாக நிறைய தடவைகள் பேசப்பட்டது. நாங்களும் இங்கே பேசியிருந்தோம். அவருடைய எவ்வாறு இளையவர்கள் அவர் உள்வாங்குகின்ற தன்மையும் இருக்கின்றது. ஒரு ஸ்திரத்தன்மை அவரிடம் இருக்கின்றது. அது பலருக்கு பிடித்திருக்கின்ற விடயங்கள் கூறியிருந்தோம். வளர்ச்சி அடைந்திருக்கின்றார். அவரே கூறியிருந்தார் தான் இன்னும் ஒரு 3 தேர்தலுக்கு பிறகுதான் தெரிவு செய்யப்படுகின்ற நிலைமைகளை ஏற்படுத்தலாம் என்று கூறியிருந்தார். என்ன மாதிரியான முடிவுகள் அவருக்கு வந்திருக்கின்றது? அவரை பொறுத்தவரை எந்த ஒரு தொகுதியிலும் அவர் வெற்றி பெற மாட்டார் என்பது நிச்சயம். ஆனால் மொத்தமாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பார்க்க, சென்ற சட்டமன்ற தேர்தலிலும் பார்க்க இந்த முறை அதிக வாக்குகளை பெற்றாரா இல்லையா என்பதை முழுமையான தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அவரை பொறுத்தவரை அதுதான் அங்கு முக்கியம். மொத்தமாக அவர் எத்தனை வாக்குகளை பெற்றார் அவர்களுக்கே தெரியும். ஒரு தொகுதியிலும் தங்களால் வெற்றி பெற முடியாது சொன்னா அவர்கள் கூட இந்த கட்டமைப்பு ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிற பூத் கமிட்டியில சில இடங்கள்ல அங்கு நியமிப்பதற்கு போதிய அளவு ஆட்பலம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவழித்தால் அங்கு அதற்குரிய வகையில தொண்டர்கள் சரி செயற்படுவார்கள். இப்ப அதையெல்லாம் அவர் கட்டி எழுப்ப வேண்டும். நிதி தமிழ்நாட்டுல காசு முக்கியம். இந்த தேர்தல் முடிவுகளின் ஊடாக தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் தமிழர்கள் முதல்ல நாங்கள் இந்த தேர்தல்ல ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பரப்புரை செய்திருந்தால் அல்லது மற்ற கட்சிகள் பரப்புரை செய்திருந்தால், அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் என்னென்ன பிள்ளைகளை ஈழத்தமிழர்களுக்கு செய்து என்னென்ன துவங்களை இழைத்தது மற்றும் அது பற்றிய வெளிவராத ரகசியங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெளியில் கொண்டு வந்து இவர்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த ஒரு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஈழத்தமிழர் தொடர்பாக அவர்களை தாக்குவதற்கோ அவருடைய வாக்கு வங்கி குறைப்பதற்கான முயற்சி அவர்கள் ஈடுபடவில்லை.
இதற்கான காரணம் தான் இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படும். இந்தியாவில் டீப் ஸ்டேட் என்று சொன்னால் அது பூர்வர்கள் தான். அவர்களை பொறுத்த வரையில ஈழத்தமிழர்களை தலையெடுக்க விடக்கூடாது. அப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்த போது அங்கு ஈழத்தமிழருக்கு எதிராக பெரிய கொடுமைகள் இழைத்தவர்கள பூணூர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இதை அடிப்படையாக வைத்து இலங்கையில பேரினவாதம் தோற்கடிக்கப்பட்டால் இந்தியாவிலும் பேரினவாதம் தோற்கடிக்கப்படும். அப்ப அந்த அடிப்படையில அவர்கள் கவனமாக இருந்தார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களை பொறுத்தவரை நாங்களோடு பார்க்க வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அது குறிப்பா பிரித்தானியாவோட ஒரு அமைப்பு அண்ணாமலையை இங்கு அழைத்து அவருக்கு ஒரு ஆராத்தி எடுத்திருந்தார்கள், மாலை போட்டார்கள், இதெல்லாம் செய்தார்கள். ஆனால் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில வெற்றி பெறவில்லை. இப்ப ஏன் அவர்கள் அண்ணாமலைக்கு பின்னால போனார்கள்? இந்த எங்கள் விஷயத்துல எந்த ஒரு அக்கறையும் காட்டாத அல்லது எங்கள் விஷயத்துல ஒரு நாளும் குரல் கொடுக்காத அண்ணாமலைக்கு பின்னால் போனார்கள். இந்த மே மாதத்துல நாங்கள் இறுதி அஞ்சலி இதெல்லாம் செலுத்தினோம். அப்போது அண்ணாமலை ஒரு இரங்கல் அரைக்க விடவும் இல்லை, ஒரு விளக்கு கூட கொடுத்தவர். அப்படிப்பட்டவருக்கு பின்னால இந்த புலம்பெயர் அமைப்புகள் ஏன் போன என்ற கேள்வி வரும்போது அதற்கான விடை என்று சொன்னால், இந்த புலம்பெயர் அமைப்புகள் பிரித்தானிய அரசிடம் பரப்புரைக்கு போய் தான் அவர்களுக்கு பின்னால உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போவார்கள். அவர்களுக்கு எல்லாம் இவர்களை வைத்து தங்களுடைய அலுவல்களை பார்த்துவிட்டு கடைசியில் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் போய் இந்தியாவுடன் கதைக்க வேண்டும். இந்தியாவோட கதைக்க சொல்லி போன இந்த அமைப்புகள் போய் இந்திய வெளியுறவுத்துறையோட தொடர்பு கொண்டார்கள். வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கார்கள், நீங்கள் போய் நட்டாவோட கதைக்க. நட்டா யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். இப்ப அவரோடு போய் கதைச்சு அவர் சொல்ல, நீங்கள் போய் தமிழ்நாட்டுல அண்ணாமலையோட கதை. அண்ணாமலையோட காய்ச்சி உடனே இப்ப அவர் பார்த்தார், இதை வச்சு மோடி எப்படி புகழ் பெற்றவர், வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் அங்கு எல்லாம் மாலை போட்டுதான் புகழ் பெற்றார், அதே மாதிரி தானும் புகழ் வரலாம் என்று செய்திருக்கலாம். அப்ப அண்ணாமலையில புலம்பெயர் தமிழர்கள் வைத்த முளைகள் டோட்டல் வேஸ்ட் என்று சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய நிலைமையை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தவில்லை. அதான் அவர்கள் ஈழத்தமிழர்கள் விஷயத்தை வைத்து பார்க்கும்போது தங்களுடைய அந்த இந்திய பேரினவாத அரசு அந்த டீப் ஸ்டேட்டை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த தேசிய பேரினவாத அரசு யார் வந்தாலும் நாங்கள் ஒரு காட்டுக்கூடாது. அப்படி என்றால் எவ்வாறு புலம்பெயர்ந்து வாழுகின்ற இப்ப நீங்கள் ஒரு அமைப்பை கூறினீர்கள், அவரோடு ஈடுபாடோடு இருக்கிறார்கள் என்று. அப்படியான ஒரு கொள்கை வைத்திருந்தால் எவ்வாறு இந்த அமைப்பினால் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கும் இந்தியா தொடர்பாக? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில புலம்பெயர் நாடுகளோடு எந்த ஒரு அமைப்பாலும் அதை மாற்ற முடியாது. மாற்றுவதால் சில வேளை இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழர்களும் சில ஒன்றிணைந்தால் மாற்றம், அது கூட மிகவும் சிரமம். சிறப்பு. இந்த தேர்தல் ஓரளவுக்கேனும் எதிர்பார்த்திருந்தாலும் நீங்கள் கூறியது போல் ஊதி இந்த எக்ஸிட் போல்னு சொல்வார்கள், வாக்கு போட்ட பின்பு அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி மிகவும் அதிகமாக ஊதி காட்டியிருந்தார்கள் என்ற விடயங்களை எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருந்தது. நீங்களும் அதை கூறியிருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உலகுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எவற்றை உணர்த்துகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உலகத்தை பொறுத்தவரையில உலகம் இந்தியாவை ஒரு சிறந்த சந்தையாக பார்க்கின்றது. அதாவது இந்தியாவில் அதிக அளவு இளையோர் தொகை உள்ள ஒரு நாடு அது. தற்போது பல நாடுகள்ல இளையோர் தொகை குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்தியா ஒரு சிறந்த சந்தையாக, சிறந்த முதலீடாக தான் உலகத்தவர் பார்க்கின்றார்கள். அது உலகத்துக்கு மற்ற நாடுகளுக்கு இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதை அவர்கள் தொடர்ந்து விரும்புகின்றார்கள். அதனால் தான் இந்தியாவுக்கு பலர் மதிப்பு கொடுப்பது போல நடிக்கின்றார்கள். இந்திய தலைவரை கூப்பிட்டால் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதெல்லாம் அதுக்காகத்தான் ஒரு சந்தை. அதாவது இப்ப நீங்கள் ஒரு கடையில சாமான் வாங்க போனால், இப்ப ஹரட்ஸில் நீங்கள் சாமான் வாங்க போனால் அங்கு எப்படி கஸ்டமர் கேர் இருக்குமோ அதை போலத்தான் மோடி ஒரு நாட்டுக்கு போனான்னு சொன்னா இந்தியா ஒரு கஸ்டமர் அவர்களுடைய, அவருக்கு மரியாதை கொடுக்கின்றார்கள். இந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடையும். ஆனால் அந்த வகையில அவர்களுடைய ஏற்றுமதி, இந்தியாவுக்கான ஏற்றுமதிகள், இந்தியாவுடைய வர்த்தகத்தை வெளிநாடுகள் சரியாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் அரசியல் உறுதிப்பாடு, அதாவது இந்த தொடர்ந்து 5 ஆண்டுகள் பதவியில் இருக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றதுதான் இந்த வெளிநாடுகள் கருத்துல கொள்ள வேண்டியது. அவர்கள்
அதில் தான் வெளிநாடுகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இப்ப வேலை இல்லாதவர்களுடைய தொகை மிகவும் அதிகமாக அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றன. இப்ப நீங்கள் சர்வதேச நாடுகள் இங்கே தளத்தை பார்க்கிறார்கள் என்றால் வேலை வாய்ப்பு இல்லாததற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறீர்களா? வேலை வாய்ப்பின்மை உடனடியாக அது இல்லாமல் போகும் என்று சொல்ல முடியாது. பெருமளவில் இந்தியா தன்னுடைய ஏற்றுமதியை அதிகரித்தால் தான் இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய இடத்தை இந்தியா பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். உலக சந்தையில ஏற்றுமதி போன்றவற்றை ஒரு உள்ளூர் உற்பத்தி செய்தவர் சொன்னால் அவர்கள் தங்களுடைய உள்கட்டுமானங்கள்ல பெருமளவு முதலீடு செய்ய வேண்டும். அது நீண்ட காலம், ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள்ல முடிவதில்லை, அது பல ஆண்டுகள் எடுக்கும். நாங்கள் இந்திய தேர்தல் தொடர்பாக அடுத்த வாரம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஏனென்றால் தேர்தல் முடிவுகளின் பின்பு எவ்வாறு அங்கே நகர்வுகள் ஏற்படுகின்ற என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இனி இலங்கை தீவில் அடுத்த தேர்தல் நடைபெறப் போகின்றது, அரசு தலைவருக்கான தேர்தல். அந்த தேர்தல் தொடர்பாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுர குமார திசாநாயக்க அவரும் கூட பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொள்ளப் போகின்றார் என்ற செய்திகள் கூட பரவலாக பேசப்படுகின்றன. அவற்றை ஒரு பக்கத்தில் நாங்கள் இன்று நிறுத்திவிட்டு இந்த பொது வேட்பாளர் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இப்பொழுது இருக்கிறது. இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வலு பெற்றிருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? பொது வேட்பாளர் தொடக்கத்தில் எதிர்த்திருந்தது. குறிப்பாக செல்வம் அடைக்கலாத ஆரம்பத்தில் அதை எதிர்த்திருந்தார். ஆனால் பின்பு நாள் போக போக தற்போது அவர் அதற்கு ஆதரவான சொல்லப்படுகிறார். இப்ப அவர் மீது நிலா வெளிச்சம் விழுந்தார் கூட சொல்லுகின்றார்கள். அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப அவர் மாறிவிட்டார். மற்றும் விக்னேஸ்வரன் ஐயாவும் ஏதோ பொது வேட்பாளர் பற்றி அவர் தொடக்கத்துல ஆதரித்தார். பொது வேட்பாளராக தான் பொது வேட்பாளராக வரும் என்று கூட சொன்னார். உங்களோட பேட்டியிலும் தன்னை விதுரராகவும் ரணிலை கிருஷ்ண பரமாத்மாவாகவும் கூட உயர்த்தி இருந்தார். கிருஷ்ண அந்த அளவுக்கு அவர் போயிட்டார். விதுரர் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், விதுரர் எந்த கட்டத்திலும் அவர் வாய் திறந்து நியாயத்தை கதைக்கு ஒருபோதும் தவறியதில்லை. துரோணாச்சாரியாரும் பீஷ்மாச்சாரியாரும் அமைதியார் இருந்தார்கள். தூரி படலட்டும் சரி, எல்லும் சரி, பாண்டவர்கள் அஸ்தினாபுர அரண்மனையில அநியாயம் ஒன்று நடந்தால் அது இழுத்து குரல் கொடுக்கிறவர். 2009ஆம் ஆண்டு இனக்கோலை வரைக்கும் அமைதியாக இருந்த ஒருவர் இப்போது தன்னை விதுரர் என்று சொல்வது கொஞ்சம் சற்று வினோதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று, அவர் சில விடயங்கள் ஒத்துக்கொண்டார். தங்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ஒத்துக்கொண்டார். ஆங்கிலத்திலும் ஒரு செவி என்று எடுத்திருந்தேன், அது நாளை வரை இருக்கின்றது. அதிலும் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார். தங்கள் பிழை விட்டதை அவரே கூறிவிட்டார். எங்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதுதான் சரி என்றதில் செவியை முடித்திருந்தார். சரி, தொடர்ந்து கூறுங்கள். நீங்கள் புது வேட்பாளர் வலிமை அடைந்து வருகிறார் என்று சொல்ல முடியவில்லை. ஏனோகானோ உண்டாண்டிருக்கிறார். அந்த புது வேட்பாளரை பற்றி தெற்கில் உள்ள ஊடகங்களோ அரசியல்வாதிகளோ பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ரணில் கூட அதை ஒரு நையாண்டியாகத்தான் கிடைக்கிறார். உங்களுக்குள்ள ஒற்றுமை பெறாத எங்களை பற்றி சரியாக அறிந்த தலைவர் ரணில் தான். எங்களை பற்றி சரியாக அறிந்த தலைவராக தான். அதை வைத்து பார்க்கும்போது பொது வேட்பாளர் என்பது ஒரு ஆட்டங்காடுகின்ற நிலையில் தான் தற்போது இருக்கின்றது. முதல்ல ஒரு பொது உடன்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். எல்லா தமிழ் கட்சிகளும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். பிறகு ஒரு பொது கோட்பாட்டை அவர்கள் முன்வைக்க வேண்டும், உருவாக்க. எந்த அடிப்படையில போட்டியிடுவதாண்டும் தமிழர் தரப்பினுடைய இந்த ஆளுமையின்மையை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த விடயத்தில் தன்னும் ஒரு நீங்கள் கூறுவது போல் ஒரு பொதுவான விடயம், அதாவது இந்த தேர்தலினூடாக தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதோ அல்லது புறக்கணிப்பதோ எதை செய்தாலும் இதில் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பையோ அல்லது ஒரு பலனை தரப்போவதில்லை. இதில் தன் ஒரு கலெக்டிவாக ஒரு முடிவை எடுத்து காட்டும் பொழுது கேலியாக பேசுகிறவர்கள் செய்தியை கூறலாம். ஆனால் இதுக்கு கூட அவர்கள் வர முடியவில்லை என்றால் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம். இது என்ன நடக்கின்றதை தெளிவாக புரிய வேண்டிய ஒரு நேரம். இது இப்படியே இருந்தால் இது எந்த விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. நீங்கள் கூறியது போல் சி.வி. விக்னேஸ்வரன் கூட பேசும்பொழுது கேட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ தானோ அல்லது தனி கட்சியோ தனி அமைப்புகள் தீர்வை பெற்றுத்தர முடியாது என்று அவர் நேரே ஒத்துக்கொள்கிறார்கள். அவை இப்படியே இருந்து கொண்டு ஆளையால் மாற்று கருத்துக்களையும் கூறி கூட்டாக ஒரு முடிவெடுக்க முடியவில்லை என்றால் எங்கேயோ பிழை இருக்கிறது. இவர்கள் ஆரம்பிக்கும் போது இவர்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா தங்கள் பக்கம் பெற மாட்டார் என்று. மற்றது எங்களுக்கு தெரியும்
சுமந்திரன் ஐயா கடைசியில யார் பக்கம் போவார் என்று தெரியும். ஆம். அது ஒரு பக்கம். மற்றது கஜேந்திரகுமாருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் புறக்கணிப்பு அவர் நிச்சயம் புறக்கணிப்பு அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்ற பொது உடன்பாடு இல்லை. மற்றது பொது வேட்பாளர் என்று வரும்போது அது மலையக தமிழர், கொழும்பு தமிழர், எல்லா தமிழர்களும் ஒத்ததாக ஒன்றுபடுத்தி செய்வதுதான் பொது வேட்பாளர். இப்ப வடக்கு கிழக்கு மட்டும் தமிழர்களுக்கான அந்த பொது வேட்பாளர் என்று சொல்லுவது தமிழினத்தை நாங்கள் வலிமையின்மைப்படுத்துகின்றோம் என்றால் பொது வேட்பாளர் என்று சொல்லு வரும்போது அவர்களும் கட்டாயம் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் வெளியில் வாழ்கள் எல்லா தமிழர்களும் இருக்க வேண்டும். அதை அந்த விஷயத்துல கவனம் செலுத்தாமல், அதை பற்றி எந்த ஒரு உரையாடலும் செய்யாமல், மற்ற அரசியல் தலைவர்கள் எந்த உரையாடல் செய்யாமல் இவர்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டை முன்வைத்திருக்க கூடாது. இவர்கள் அணுகுமுறை பிள்ளை. மற்ற இவர்கள் சொல்லும்போது கூடுதலாக சொல்லுகின்ற காரணம் சர்வதேசத்துக்கு என்னத்தையும் காட்ட போயிடுமா? அமெரிக்கா சர்வதேசம் என்று அவர்கள் கூறுவதெல்லாம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்றால் சர்வதேச நாடுகளைத்தான் அவர்கள் சர்வதேசம் என்று கூறுகிறார்கள். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்று கூட ஒன்று இல்லை. ஒரு சில நாடுகளை, அதாவது பிரித்தானியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், இவர்களைத்தான் பொதுவாக சர்வதேசம் என்று சொல்வர்கள் தான். அவர்களுக்குத்தான் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் தான் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு பகுதியினர் தான் இந்த பொது வேட்பாளர் என்ற கொள்கையை உங்களை முன்னுக்கு வைக்க சொன்னதே அவர்களாகத்தான் இருக்கும். ஒன்று இடித்திருக்கிறது இல்லையா? பாருங்கள், ஜூலி சங் அவர்களே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அது பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்க. உங்களுக்கு தெரியும், சிவாஜிலிங்கம் அவர்கள் தேர்தலில் இருந்த பொழுது 9,000 வாக்குகள் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு டெலிகிராம் அடிக்க வேண்டியிருந்தது. அவ்வளவுக்கு பயந்தார்கள் சிவாஜிலிங்கம் இருந்த பொழுது. இப்பொழுது ஜூலி சங்கை கேட்கின்ற என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அதில் ஒரு அதிர்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் தமிழருடைய வாக்கு அதில் நிறைய பங்களிக்க போகின்றது, யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்று, இல்லையா? ஜூலி சங்கு இதே ஒரு திட்டமாக முன்வைக்கலாம். அதாவது இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களிப்பதற்கு போக மாட்டார்கள். மற்றது தமிழ் மக்களை ஏதோ ஒன்று சொல்லி வாக்களிப்பு சாவடிக்கு போக பண்ண முடியாது. அப்ப பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் ஒற்றுமையை காட்ட வேணும், சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேணும் சொல்லி அவர்களை முதல் வாக்குச்சாவடிக்கு போக பண்ண வேணும். இரண்டாவது தெளிவாக நீங்கள் ரணிலுக்கு போடுங்கள் என்றுதான் அவர்களுக்கு விடப்படுகின்ற அறிவுறுத்தலாக கூட இருக்கலாம். நேரடியாக மறைமுகமாகவும் முதல் தெளிவாக எங்கட பொது வேட்பாளராக போடுங்கள். அதான் நான் அன்று நீதியரசோடு கதைக்கும் போதே கூறினேன். அதாவது அது டிஃபீட்ஸ் a purpose. பொது வேட்பாளரை நிறுத்தி போட்டு இன்னும் ஒரு சிங்களவருக்கு நீங்கள் விருப்பு வாக்கை போட்டால் அப்படின்னா பொது வேட்பாளர் நிறுத்துவதில் பிரயோசனம் இல்லையே. இரண்டாவது வாக்கை யாருக்கும் போடக்கூடாது என்று சொல்லி செய்தால்தான் அது புது வேட்பாளர். எங்களை பொறுத்தவரை நோ செகண்ட் சாய்ஸ். அதான் இல்ல, அதான் அன்று நான் அரசோடு உரையாடும் பொழுது, அதாவது தமிழர்களுக்கு மட்டும்தான் வாக்கு போட வேண்டும், சிங்களவர்களுக்கு வாக்கு போட்டுக்கும், அது பிரச்சனை இல்லை. அங்கேதான் இந்த ஒரு நாடு இரு தேசம் என்றதை காண்பிக்கின்றது என்பதை கூறினார்கள். சரி, என்னவோ என்னை பொறுத்த மட்டும் ஒன்று இதனூடாக நான் அவதானித்த என்னவென்றால், தமிழ் மக்கள் இங்கிருந்து நாங்கள் நகர்வது, ஒரு இஞ்சி நகர்வது மிகவும் மிகவும் கடினமான ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். புத்திஜீவிகள் வெளிவந்து எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் செயற்படுவதற்கு தயாரில்லை, ஆலோசனை வழங்குவதற்கு தயாரில்லை. இருக்கின்ற அரசியல்வாதிகளிடம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை என்பதை அவர்கள் இப்போ 15 ஆண்டுகளாக வெளிப்படுத்தி விட்டார்கள். சர்வதேச நாடுகள் தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டு வருகின்றது. ஒற்றுமையின்மை என்றதை எல்லாரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுமானம், தமிழ் மக்கள் இங்கிருந்து நாங்கள் எங்கேயும் நகர்ந்து செல்ல முடியாது. வெறுமனவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, நான் இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூறினேன், ஒரு பொதுவான ஃப்ரேம்வொர்க் இருந்தால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதனூடாக பயணிக்கும் பொழுதுதான் இலட்சியத்தை அடையலாம். இல்லை என்றால் இதெல்லாம் ஒரு காலத்தை கடத்துகின்ற ஒரு நாங்கள் எல்லாம் இன்னும் ஒரு 5 வருடத்தில் மீண்டும் இங்கே பேசுவோமாக இருந்தால் இதைத்தான் பேசிக் கொண்டிருப்போம் ஒழிய எந்த ஒரு முயற்சியும் வரப்போவதில்லை என்பதுதான் இந்த நிலைப்பாடு. ஏன் இவர்கள் இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்களில் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை? அது பிழை என்பதை தற்போது ஒத்துக்கொள்கின்றார்களா? நாங்கள் அவர்களுக்கு இதுல பற்றிய அந்த ஒரு விதமான ஒரு நல்ல கருத்துக்களையே நான் இதுவரையில் கேட்கவில்லை. ஒரு அரசியல்வாதிகளிடம் இருந்தும் புறக்கணிப்பது நான் எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய சொந்த விருப்பம். அதாவது புறக்கணிப்பது ஒரு இலகுவான விடயம், அதை யாரும் செய்து விட்டு போகலாம்.
சரி, நீங்கள் புறக்கணிக்க போகிறீர்கள் என்றால் அதுதான் சரி என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழினமும் புறக்கணிக்க வேண்டும். அப்ப நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய அந்த மக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அது தோல்வி. அதுக்கு காரணங்கள் கூற வேண்டும். அதுக்கு கூட காரணம் நான் கேட்டேன், தெற்கிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்லுமா? 72 வருடமாக இப்ப தெற்கிலங்கைக்கு செய்தியை சொல்லிவிட்டாச்சு தானே. இந்த தேர்தல் புறக்கணிப்பதான மாற்றத்தை கொண்டு வரப்போம். என்னவோ அதை நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த மாற்றங்கள் வருவதற்கு எங்களிடம் ஒரு சரியான கொள்கை திட்டங்கள் இந்த மெக்கானிசங்கள் இல்லாமல் நாங்கள் எந்த விதத்திலும் பயணிக்கப் போவதில்லை என்பதை நான் குறுகிய ஆண்டுகளுக்கு நான் இதை உணர்ந்து விட்டேன். அதனால் தான் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வந்த ஒரு பொதுவான திட்டம் தேவை, ஒரு பொதுவான ஃப்ரேம் ஒர்க் வேணும், மெக்கானிசம் வேணும், ரோட் மேப் வேணும், வழி வரவு வேணும். ஒரு செயல் திட்டம் இல்லாமல் தமிழ் மக்கள் பயணிக்க முடியுது. இப்ப பாருங்கள், ஒரு கட்சி சொல்லுது புறக்கணியுங்கள், இன்னொரு கட்சி சொல்லுது இப்ப நீங்க சொன்னது போல் அவர் சில வழியில பட்டியல் மாத்திருப்பினும் கடைசி நேரத்தில் சொல்ல போகிறார்கள் யாருக்கு போடுங்கள் என்று சொல்லி. இந்த விடயத்துக்கே முடிவெடுக்க முடியலை என்றால் எங்கே போய் முடிய போகின்றது? இல்லை, நாங்கள் நிகழ்ச்சியை மிகவும் சுருக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்பாக பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் 34 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனக்கு புரியவில்லை, இந்த இப்படியான நிலையில் எப்படி ஒரு குடியரசுத் தலைவராக அவர் வர முடியும்? இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது அது நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. இது எப்படி நகரப் போகின்றது? 34 குற்றச்சாட்டு கடன் குற்றச்சாட்டு அவர்களுடைய பதத்தின்படி பேலன் என்று சொல்கின்றார்கள். அப்படி செய்தவர்கள் அவர்தான் குடியரசுக் கட்சியுடைய வேட்பாளர். குடியரசுக் கட்சிக்குள்ளே அவருக்கு ஆதரவு இப்பவும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் ஒரு பிரச்சனை. சொன்னால் எப்படி ஒரு குற்றவாளியை நீங்கள் உங்கள் கட்சியின் தேர்வை போட்டி விடுகிறீர்கள்? அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொலை செய்து அல்லது ஏதாவது தேச துரோகம் செய்து தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருப்பவர் கூட போட்டியிடலாம். அதுக்கு எந்த விதமான தடை இல்லை. அவர் அமெரிக்க குடிமகனாக இருந்திருக்க வேண்டும், 14 ஆண்டுகளுக்கு மேலாக, மற்றது குறிப்பிட்ட வயது இருக்க வேண்டும். அது மட்டும் தான் அவர்களுக்குரிய தகவல். அப்ப அந்த தகவல் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கின்றது. அவருடைய ஆதரவு தளம், அவருடைய ஆதரவத்துல இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய கொள்கை மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், அதை சுருக்கமாக MAGA, மகா என்று சொல்வார்கள். அந்த மகா அதை ட்ரம்பால் அதை செய்ய முடியும் என்று நம்புகின்ற கும்பல் தான் இந்த இவருக்கு அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும், அவர் மீண்டும் ஆட்சி பெற வேண்டும். மற்றது அவர் இந்த சிறுபான்மையினர்களுக்கு மற்ற இனங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொடுக்கின்றவர். வேறு வேற்றின மக்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர் என்ற இருக்கின்றது. மற்றது குடிவரவுக்கு எதிரானவர், மனிதாபிமானமற்ற முறையில குடிவரவாளர்களை நடத்தக்கூடியவர். மற்றது பெரும் செல்வந்தர்களுடைய ஒரு செல்ல பிள்ளை என்று கூட சொல்லலாம். அவர்களுக்கு இதுவரை காலமும் நிதி உதவி வழங்கி வந்தவர்கள் அவர் இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட்ட பின்னர் தங்களோட உதவியை மேலும் அதிகரிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருக்கு பெரும் பெறப்புறவு செய்தால்தான் அவர் முன்னுக்கு பெற முடியும். மற்றது அவருக்கு நிதி திரட்டுகின்ற அந்த விருந்து விசாரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட $300,000 பெறுமதியான டிக்கெட்டை வாங்கி கொண்டுதான் மக்கள் அவருடைய அந்த பெருஞ்செல்வந்தர்கள் போவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த பல செல்வந்தர்களுக்கு அவர் செல்ல பிள்ளையாக இன்றும் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பல இளைஞர்கள் மத்தியிலும் இவருடைய தீவிர போக்கும் இவர் அமெரிக்காவை மீண்டும் உலகத்தரத்தில் முதன்மையான நாடாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் தான் ட்ரம்பை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் மத்தியில் எடுத்த கருத்து கணிப்பில 50 விழுக்காடு மக்கள் ட்ரம்ப் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள், 49 விழுக்காடு மக்கள் வேண்டும் என்றுதான் சொல்கின்றார்கள். அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். இன்று உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து குறிப்பாக இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் எவ்வாறு அந்த தேர்தல் முடிவுகள் என்ன விதமான நிலைப்பாட்டை ஏற்படுத்த போகின்ற என்ற விடயங்களை நீங்கள் உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்கள். நன்றி, வணக்கம்.